Good morning students. Welcome to our maths class. Today's class we are going to learn about two Roman letters. Okay. First one is give two equivalent ratios. Another one is which is a greater ratio. Okay. Let's see example sums. First sum is 3:2. Okay. Next is you take and write this ratio 3:2. Next we go to convert into fraction. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ண போறோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நான் இன்னொரு முறை சொல்லிடுறேன். ஓகே, 3:2 எப்படி ஃப்ராக்ஷனா மாத்துறது? ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிறத நியூமரேட்டர்லையும் செகண்டா இருக்கிறத டினாமினேட்டர்லையும் நம்ம மாற்றி எழுதிக்கணும். கிளியர்மா? நெக்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். எப்படின்னா 2 கூட நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2 டேபிளாலையும் 3 டேபிளாலையும் மல்டிபிள் பண்ணியிருப்போம். சேம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் யூ டேக் அண்ட் ரைட் திஸ் ஃப்ராக்ஷன் 3/2. எத்தனை நம்ம ஈக்குவலன்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்? 2 ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஐ டேக் 2 table and then again I take and write the same fraction, take 3 table. ஸோ நீங்கள் 2 table 3 table தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வேறு டேபிள் கூட எடுத்துக்கலாம். பட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் டேபிள் எடுக்கணும். ஓகே, நவ் மல்டிபிள் திஸ் 3 2s are 6, 2 2s are 4. Next 3 3s are 9, 2 3s are 6. ஓகே, நம்மளுக்கு கொஷின் ரேஷியோவில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்கே வந்திருக்க ஆன்சரையும் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேமா? ஸோ 6/4 நம்ம எப்படி எழுதலாம்? 6:4. ஓகே, 9/6 9:6. Clear-ma? Next we go to write 3:2 equal to நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சரை அப்படியே போட்டு எழுதணும். ஓகே, 6:4 equal to 9:6. We get the answer is 3:2 equal 6:4 equal 9:6. ஸோ இது ஒரு மெத்தட். இந்த சம்மையை நான் இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, ஆல்டர்னா இதே போல் நம்ம வேறு மெத்தடும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு யூ டேக் அண்ட் ரைட் திஸ் சேம் ரேஷன் 3:2. ஓகே, next take the pencil ma, you write here 2 multiple 2 multiple 3. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், 2 டேபிள் வச்சு இந்த ரெண்டு ரேஷியோஸையும், தட் மீன்ஸ் 3:2 ரெண்டு சைடுமே நீ என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிடணும். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். 2 3s are what the answer 6. இங்கே நம்மளுக்கு ஈஸ்2 அப்படின்னா ரேஷியோ மீனிங். ஓகே, அந்த ஈஸ்2 அப்படியே எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 2 2s are 4. ஈக்குவலண்ட் அப்படின்றதுனால நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் போடுறோம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் டேபிள் வாட்மா 3 டேபிள். அதே மாதிரி 3 டேபிளால 3யும் 3 டேபிளாலும் 2வையும் சேமா நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 3 3s are 9 is to 3 2s are 6. ஸோ இப்போ நம்ம ரெண்டு மெத்தடையும் நம்ம பார்க்கும்பொழுது பாருங்க, ரெண்டுத்துக்கான ஆன்சரும் உங்களுக்கு சேமாக தான் வரும். கரெக்டா? ஸோ இந்த மெத்தட் ஏன் நான் ரெண்டு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஸோ ஒன் வேர்டில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்பொழுது நீங்கள் உட்காந்துட்டு இது ஃபுல்லாக போடும்பொழுது உங்களுக்கு டைம் வந்து நிறைய எடுக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒன் வேர்டுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கும் போது இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு மெத்தடுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இதே மாதிரி நம்ம செகண்ட் சம்மையும் போட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம். செகண்ட் சம் இஸ் 1:6. First we go to convert into fraction. Okay,
So 1:6 convert into fraction. Fraction மாதிரி நமக்கு என்ன வரும் 1/6. Next step is you take and write this fraction 1/6. First we take 2 table 2/2. Okay, now multiple this 1 2s are 2, 6 2s are 12. Okay, next step is take same fraction. வேற எந்த ஃபிராக்ஷனுமே மாத்தல, நம்ம இங்க கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்க இந்த ஃபிராக்ஷனை தான் 2 டைம்ஸ் எடுத்து எழுதிருக்கேன். எழுதிட்டு ஃபர்ஸ்ட் 2 டேபிளாலையும் அப்புறமா 3 டேபிளாலையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மல்டிபிள் பண்றோம். ஓகே, 1 3s are 3, 6 3s are 18. Okay, next step is convert this fraction into ratio. So 2/12 நம்ம ratio convert பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 2:12. Okay, 3/18 நம்ம convert பண்ணும்போது நமக்கு என்ன ratio கிடைக்கும், 3:18. Clear-மா? Next we get the answer. நம்ம இந்த ஆன்சரை கண்டிப்பா எழுதணும். Therefore 1:6 equal to what the answer, second answer, 2:12 equal to 3:18. இதை கடைசியா நம்ம எடுத்து எழுதணும். ஓகே, இப்போ நம்ம ஆல்டர் மெத்தட பார்க்கலாமா? ஸோ ஆல்டர் மெத்தட்லையும் 1:6 நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 2 and 3 டேபிள பென்சில்ல இங்க கீழே எழுதிக்கலாம். ஓகே, மல்டிபிள் போத் த சைடு, ரெண்டு பக்கமுமே நம்ம 2 டேபிளாலையும் 3 டேபிளாலையும் மல்டிபிள் பண்ணி எழுத போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி கோ டு மல்டிபிள் 2 டேபிள். 2 1s are 2 is 2, 2 6 are 12 equal 3 1s are 3, 3 6 are 18. ஸோ இதுலயும் நம்ம பார்க்கும்பொழுது இந்த மெத்தட்ல போட்டாலும் சரி, அல்டர்னேட் மெத்தட்ல போட்டாலும் சரி, நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, ஸோ இது ஏன் போடுறேன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 2 sums I done for you, 3 sums you take the homeworks. ஓகே, இதை நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து தனியா போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் ரூம் லெட்டர். Next room letter is which of the two ratios is larger? ஓகே, எந்த ரெண்டு ரேஷியோஸ் வந்து லார்ஜர், இந்த ரெண்டு ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டுத்துல எது வந்து பெருசு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸிமா. லுக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கோ டு கன்வெர்ட் இன்டு ஃபிராக்ஷன்ஸ். இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ 4:5 நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? ஸோ நம்ம இங்க திரும்ப போடுறேன், 4:5 equal to 4/5. ஓகே, கமா. நெக்ஸ்ட் 8:15. இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், 8/15. ஓகே, நான் இதை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் செகண்ட் ஒன். ஓகே, இப்படி நான் உங்களுக்கு பிரிச்சிடுறேன். ஏன்னா நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை வச்சு செகண்ட் ஃபிராக்ஷனோட டினாமினேட்டரால மல்டிபிள் பண்ண போறேன். அடுத்தது செகண்ட் ஃபிராக்ஷனை வச்சு ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனோட டினாமினேட்டரால மல்டிபிள் பண்ண போறேன். ஸோ அதனால தான் இதை நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வி கோ டு டேக், நம்ம எதை எடுக்க போறோம், ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் இஸ் 4/5. இப்போ செகண்ட் ஃபிராக்ஷனோட டினாமினேட்டரை எடுத்துக்கணும். ஓகே, டினாமினேட்டர் இஸ் 15. ஸோ அந்த டினாமினேட்டரை நியூமரேட்டர் கூடயும் டினாமினேட்டர் கூடயும் சேர்த்து மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, 4 15s are 60. Okay, next 5 15s are what the answer ma, 75. Okay, clear? Next second fraction, 8/15. Next first fraction odia denominator ala multiple பண்ணனும். So 8 5s are 40. 15 5s are 75. Clear ma? So இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சரை நம்ம என்ன பண்ண போறோம், that implies 16/75. ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம், 40/75 இப்படி நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ 60/75 நம்மளுக்கு எதுக்கு ஆன்சரா கிடைச்சது, 4/5 தான் ஆன்சரா கிடைச்சது. ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு ஆன்சரா கிடைச்சது. கரெக்டா? ஸோ இப்போ அந்த ஆன்சர் எடுத்து இங்க எழுதிக்கலாம், 4/5.
again you put one box. Next 40 by 75 நம்மளுக்கு எதுக்கு ஆன்சரா கிடைச்சதுமா 8 by 15. So 8 by 15. ஸோ உனக்கு டினாமினேட்டர் இங்க ரெண்டும் சேமா வந்துச்சு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டே வந்துட்டீங்க மேடம். ஸோ நான் எப்படி வந்து லெஸ் தெனா கிரேட்டர் தெனா எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ கன்வெர்ட் திஸ் ரேஷன்ஸ் 4:5. Put the box 8:15. ஸோ இந்த பாக்ஸ்ல நம்ம என்ன போடுறது? ஸோ நம்ம இங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. டினாமினேட்டர்ல நம்மளுக்கு சேம் டினாமினேட்டர் இருக்கு. ஓகே, ஸோ சேம் டினாமினேட்டர் இருக்குன்னா நம்ம நியூமரேட்டர் வச்சு தான் வந்து நம்ம ஆன்சர் வந்து எது பிக்கர் எது ஸ்மாலர்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ நியூமரேட்டர்ல பாருங்க 60 பெருசா 40 பெருசா 60 தான். ஓகே, ஸோ அப்போ நம்மளுடைய சிம்பிள் எப்படி வரும்? திஸ் சைட். ஓகே, ஸோ அப்போ 60 by 70 வந்து நம்மளுக்கு எதுக்கு ஆன்சர் கிடைச்சி 4/5. அப்போ 4/5 தான் பெருசு. ஸோ இதே சிம்பிள இங்க பாக்ஸ்ல அப்படியே போட்டுடுவாங்க. ஸோ 4/5 தான் 4:5. ஸோ சிம்பிள். ஸோ அப்போ 4:5 தான் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? கிரேட்டர் தென் 8:15. ஓகே, இந்த சமயம் நான் இன்னொரு மெத்தட்லயும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ கவனிங்க. 4:5. Put one box. Okay, next 8:15. Okay, clear? Next we go to convert into fraction 4:5. Next 8:15. இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக. இப்போ நம்ம இந்த சம் எடுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? டினாமினேட்டரை சேமா கொண்டு வந்தோம், அவ்வளவுதானே. சோ அப்ப நம்ம இங்க டினாமினேட்டரை பத்தி இந்த மெத்தட்ல நம்ம டினாமினேட்டரை பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்னா நம்ம இதை மல்டிபிள் பண்ணா சேம் ஆன்சர். எப்படி 5 into 15 ஆனாலும் 15 into 5 ஆனாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். சோ நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா கிராஸ்ல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராஸ்ல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் போதும். 15 4s are what the answer? 60. ஓகே, 5 8s are 40. ஸோ இப்போ இங்க நியூமரேட்டர்ல எது பிக் நம்பர்? 60. ஸோ ஆன்சர் இஸ் 4:5. கிளியரா புரிஞ்சுதா? நம்மளுக்கு இங்கேயும் பாருங்க, இந்த இதுக்கும் 4:5 தான் பிக்கர். நம்ம இந்த மெத்தட்ல போட்டாலும் 4:5 தான் பிக்கர். ஸோ இதுவும் நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி மெத்தட்ல சொல்றேன்னா ஒன் வேர்ட் சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இந்த மாதிரி மெத்தட் போடுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திஸ் இஸ் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல நம்ம இந்த மெத்தட போடணும். ஓகே, மார்க்குக்கு ஏற்ற மாதிரி சம் வந்து நம்ம அலைன் பண்ணி போட்டுக்கலாம். அதனால நான் 2 மெத்தடுமே உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பிராக்டிஸ் ப்ராப்ளம் இஸ் 3:4 ஆர் 7:8. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோல எது வந்து பிக்கர், அதாவது தட் மீன்ஸ் கிரேட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் மெத்தட் 2 மார்க் 3 மார்க் கேட்கும் போது எந்த மெத்தட் போடுவோமோ அதை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஓகே, இன்னொரு மெத்தடை நான் இது முடிச்ச உடனே சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வி கோ டு கன்வெர்ட் இன்டு ஃபிராக்ஷன். ஸோ இப்போ 3:4 ஈக்குவல் டு 3/4. 7:8 ஈக்குவல் டு 7/8. ஓகே, நான் இதை ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் செகண்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் எடுத்து எழுதிப்போம். செகண்ட் ஃப்ராக்ஷனுடைய டினாமினேட்டரால நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அப்போ 8 divided by 8. ஓகே, ஈக்குவல் டு நெக்ஸ்ட் செகண்ட் ஃப்ராக்ஷன் எடுத்துப்போம். 7/8 into first fraction உடைய denominatorஆல multiple பண்ணிப்போம். 4/4. Okay, இதை first எழுதிட்டு அதுக்கப்புறமும் multiple பண்ணிக்கலாம். 3 8s are 24. 4 8s are 32. Okay, next 7 4s are 28. 8 4s are 32. Clear students? Next step, நமக்கு இங்க கிடைச்சிருக்கு பாத்தீங்களா இந்த ஆன்சர், அதை எடுத்து இங்க அப்படியே எழுதிப்போம். 24:32. Put one box and then 28 32.
ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும் ஆன்சர் எது வந்து பிக்கர்னு. ஓகே, 28 தான் நம்மளுக்கு இங்க வந்து சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால நியூமரேட்டர் மட்டும் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். 28 தான் நம்மளுக்கு பிக்கர். ஸோ நம்மளோட சைன் வந்து இந்த சைடு வரும். ஓகே, லெஸ் சைன் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 24/32 நம்மளுக்கு எதுக்கு ஆன்சரா கிடைச்சது? 3/4க்கு தான் ஆன்சரா கிடைச்சது. ஸோ we should write this fraction. நெக்ஸ்ட் இதே சிம்பிள் தான் நம்மளுக்கு as it is வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எது வருதோ அதே சிம்பிள் தான் எல்லா பாக்ஸ்லயுமே வரும். ஸோ அதே மாதிரி 28/32 7/8க்கு நம்மளுக்கு ஆன்சரா கிடைச்சது. ஸோ 7/8 ஸ்மாலர். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் convert into ratio. So 3:4, put one box less than 7:8. ஸோ இதே ஆன்சர் நம்ம இன்னொரு மெத்தட் போடும்போது நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் மெத்தட்ல நம்ம போட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து 3:4, put one box 7:8. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? கன்வெர்ட் ஃப்ராக்ஷன் 3/4 7/8. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆப்போசிட் டினாமினேட்டர் நியூமரேட்டரையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 into 8. 3 into 8 நம்ம மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 8 3s are 24. ஓகே, நெக்ஸ்ட் 4 7s are 28. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல ஆன்சர் வந்து எது பிக்கர் ஆன்சர்? 7/8 தான் நம்மளுக்கு பிக்கர் ஆன்சர். ஸோ லெஸ் சிம்பிள் போட்டுடும் பாக்ஸ்ல. இது ஈஸியா உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஏன் இந்த 2 மெத்தடுமே நடத்துறேன்னா, இந்த மெத்தட் வந்து 1 மார்க்குக்கும், திஸ் மெத்தட் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த 2 மெத்தடுமே போட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கும் நான் உங்களுக்கு 2 சம்ஸ் வந்து உங்களுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஹோம்ஒர்க் சம் வந்து உங்களுக்கு 3 சம்ஸ் கொடுத்துருக்கேன். டோட்டலி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர்ல 3 சம், செகண்ட் ரோம் லெட்டர்ல 3 சம், உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் டோட்டலி 6 சம்ஸ் ஹோம்ஒர்க். இந்த எக்ஸாம்பிள் சம்ஸையும் நீங்க வந்து என்ன பண்ணணும்? போடணும், 1 டைம் எழுதணும். அண்ட் தென் ஹோம்ஒர்க் சம்மையும் நீங்க போட்டு பிஃபோர் 5 PM குள்ள சென்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.